பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், சித்தார்த், பாபி சிம்ஹா, எஸ்ஜே சூர்யா, விவேக், காஜல் அகர்வால் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிப்பில் அனிருத் இசையில் இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியமில் இன்னைக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு நிலையில தான் இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் விவாத பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக இது சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு சண்டை போட்டு தங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களையும் சமூக வலைதளங்களில் நாம் பார்க்க முடியுது. ஏன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இமயமலை பயணம் போனார். அங்கே அவர் பத்ரிநாத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் கூட சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த நிலையில் தான் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியன் 2 படத்தினுடைய இசை விளையாட்டு இருக்கிற நேரத்தில் இமயமலை போனார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த இந்தியன் 2 படத்தினுடைய தயாரிப்பாளர் லைகா ப்ரொடக்ஷன் தான், சுபாஸ்கரன் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் இந்த வருடம் ரிலீஸான லால் சலாம் திரைப்படத்தையும் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. பட் அந்த திரைப்படம் ஒரு தோல்வியில் தான் முடிவடையுது. போட்ட காசை கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமை தான் அந்த திரைப்படத்துக்கு ஏற்படுது. இப்போ வர அந்த லால் சலாம் திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுக்கு பல பிரச்சனைகள், கான்ட்ரவர்சிஸும் வந்துகிட்டே இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூட நீங்கள் தொலைஞ்சு போச்சு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்களா, அந்த ஃபுட்டேஜ்லாம் கொண்டு வந்து கொடுங்க, வேணால் நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சர்ச்சைக்குள்ள தான் அந்த படம் போயிட்டுருக்கு. இப்போ வர அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய வேட்டையன் திரைப்படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த திரைப்படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த 2 படங்களும் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 2.2 திரைப்படத்தையும் லைகா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக ஒரு நல்ல நட்பில் தான் இருக்காங்க. ஏன் இங்கே அடுத்ததாக இந்தியன் 2 படத்தில் அவர் ப்ரொமோஷனில் கலந்துக்கல, ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று இந்த படத்தினுடைய இயக்குனர் ஷங்கர் அவர்களும் ரஜினி அவர்களும் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சிவாஜி, எந்திரன், 2.0 அப்படின்னு அடுத்தடுத்து 3 வெற்றி படங்கள் பல கோடி வசூல் பண்ண படங்களை கொடுத்த இயக்குனர் ஷங்கர் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் 2.0 படத்துக்கு பிறகு ஒரு 5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் இப்போ இந்த இந்தியன் 2 படத்தை ஷங்கர் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய கடைசி திரைப்படம் 2.0 தான் இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல நட்பில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது ஏன் திரும்பவும் ஷங்கர் அவர்களும் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பார் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கங்க அப்படின்ட்டு. பட் ஏன் அவர் மறுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. கடைசியாக பொன்னியின் செல்வன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்தே கலந்துக்கிட்டாங்க. அதுதான் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. இந்த நிலையில் அதுக்கு பிறகு தான் திரும்பவும் இந்தியன் 2 படத்தினுடைய செட்டிங்கும் வேட்டையன் படத்துடைய செட்டும் பக்கத்தில் ஒரே இடத்துல நடந்தது. அதனால 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு ஒரே இடத்துல ஃபோட்டோ கூட ரிலீஸ் ஆகி அதுவும் வைரலாக இருந்தது. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படவே இல்லை. பொன்னியின் 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாரு. ரஜினி அவர்கள் அதில் கலந்துக்கல. அதை தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய பயோபிக் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. தனுஷ் அவர்கள் அதில் நடிக்க அந்த ஒரு விழாவில் பாரதி ராஜா, இளையராஜா அப்படின்னு நட்சத்திர பட்டாளமே அதில் கலந்துக்கிட்டாங்க. பட் அதுலேயும் ரஜினி அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த படத்தில் ஹீரோவாக தனுஷ் நடிக்கிறாரு. தனுஷ்கும் அவருக்கும் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, அதனால் அவர் கலந்துக்கல அப்படின்ற காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் வந்திருக்காரு, அதனால தான் அவர் கலந்துக்கல அப்படின்ற முறையில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த நிலையில் தான் ரஜினி ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் இடையே ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள், சண்டைகள்லாம் அவங்க போடுறத நாம் கவனிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த படத்தில் இசை வெளியீட்டுலாக்கும் ஏன் கலந்துக்கல அப்படின்ற விஷயம் கேள்வி எழுப்பியிருக்கு. கடைசியாக 2023ஆம் ஆண்டு 2 பேருடைய படங்களும் பல வருடங்களுக்கு பிறகு ஒரே தேதியில் ரீரிலீஸ் ஆனது. அதில் ரஜினி அவர்களுடைய முத்து திரைப்படமும் கமல்ஹாசன் அவர்களுடைய ஆலவந்தான் திரைப்படமும் ஒரே சமயத்தில் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆலவந்தான் திரைப்படத்தை விட முத்து திரைப்படம் ஒரு நல்ல கலெக்ஷன் வாங்குச்சு. ரீரிலீஸ்லேயும் அதிக அளவு தியேட்டர்களுக்கு கிடச்சிது. மக்கள் ரீரிலீஸ்லேயும் முத்து படத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு கிளாஷ் திரும்பவும் ஆர்வமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்ற வகையிலையும் 2 ரசிகர்களும் மோதிக்கிற விஷயத்தை நாம் கவனிக்க முடியுது. இதில் ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக சிலர் பேசுகிறதையும் கவனிக்க முடியுது. ஏன்னா ரஜினி அவர்கள் இமயமலை போகிற பிளான் ஏற்கனவே போட்ட ஒரு பிளான், திடீர்னு அவரால் மாற்ற முடியாது. இன்னொன்று இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் அவர் ரொம்பவும் கட்டுக்கோப்பாக இருப்பார். ஸோ அதனால் அவர் இந்த பிளானில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தலை. அவர் இமயமலைக்கு போயிருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச்சில் தன்னுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லியிருப்பார். படக்குழுக்கும் அந்த விஷயம் கன்வே பண்ணியிருப்பார் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பேசுகிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் சில பேர் இன்னும் கமல் மற்றும் ரஜினி இவங்களுக்கு இடையில் அந்த ஒரு ஈகோ யார்
பெரிய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு போட்டி இப்போவும் நிலவிட்டு இருக்கு. அதனால இந்த ஈகோ பிரச்சனை காரணமாக தான் ரஜினி அவர்கள் வரல, கமல் அவர்கள் பர்சனலாக கூப்பிட்டுருக்க மாட்டார் அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த விஷயம் தெரியாமலே சோஷியல் மீடியாவில் கமல் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிறத நாம பார்க்க முடியுது. ஸோ இந்தியன் 2 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பிரமாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ டாக்காக மாறி இருக்கு. ஸோ அவங்க 2 பேருடைய படங்களும் இந்த வருடம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படங்களில் எந்த படம் வெற்றி பெறும், எந்த படத்தை நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்க்குறீங்க, வேட்டையின் திரைப்படமா இந்தியன் 2 திரைப்படமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியன் 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.